இப்ப ஏசப்பா யார் இயேசுவின் தாய் சொல்றாங்க, எனக்கு ஜீவன் இல்லை, எங்களுக்கு ஜீவன் இல்லை, ஜீவனை தாங்கங்கிறாங்க. அடுத்து வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிங்க. ஏன்னா ஒரு விளக்கை எப்படி கொல்லப்பட்டுக்கிறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஜீவனை இழந்ததுக்கு அப்புறம் அல்லது ஏசப்பா ஆதாம் ஏவாளி வெளியே துரத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன வந்துச்சு? சுடரொளி பட்டயம் வீசுகிறதான என்ன செஞ்சது? அங்கே காவல் செய்யப்பட்டது. அங்க என்ன செய்ய முடியல? காவல் செய்யப்பட்டது. ஆனா ஏவாள் ஒவ்வொரு முறையும் போய் அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்து அழுது இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் பார்த்து அந்த ஜீவ விருட்சத்தை பார்த்து அழுது இருக்கிறான். ஐயோ நான் ஜீவனை இழந்துட்டனே, ஐயோ நான் ஜீவனை இழந்துட்டனே, ஐயோ நான் இப்படி ஜீவனை இழந்துட்டனே, இப்படி நான் வஞ்சிக்கப்பட்டனே, சாத்தானினாலே நான் மோசமோகப்பட்டுட்டனே, ஐயோ நான் ஜீவனை இழந்துட்டனே இழந்துட்டனே இழந்துட்டனேன்னு சொல்லி இந்த ஏவாள் ஒவ்வொரு முறையும் போய் அந்த வாசலில, அந்த ஜீவ விருட்சத்தினுடைய மரத்தினுடைய அந்த வாசலிலே அல்லது அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வாசல போய் ஒவ்வொரு முறையும் அழுது இருக்கிறாளாம். அதனாலதான் ஏசப்பா மரித்ததுக்கு பின்பு முதல் கேட்ட கேள்வி அல்லது உயிர் தெழுததுக்கு பின்பு முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? என்ன கேட்டாரு? ஸ்திரியே நீ ஏன் அழுகிற? நீ ஏன் அழுகிற? ஏன்னா நீ ஜீவன் இல்லைன்னு தானே அழுத, நீ ஜீவனை இழந்துட்டேன்னு தானே அழுத. இப்ப நான் ஜீவனை உனக்காக கொடுத்திருக்கிற ஸ்திரியே, இனி நீ என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஜீவன் உனக்குள் வந்து விட்டால் எல்லாவற்றையும் நீ மீட்டுக் கொள்ளுவ. ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளுவ. ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா உனக்கு ஆரோக்கியம் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா பலன் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா அதிகாரம் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா ஆஸ்தி வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா ஐஸ்வர்யம் வரும். ஜீவன் உனக்குள்ள வந்துட்டா இனி சாத்தான் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆமென் என்று சொல்லலாமா? சாத்தானுன்னு என்ன செய்ய முடியாது? அடிமைப்படுத்த முடியாது. அதனால்தான் சொல்றாரு, ஸ்திரியே நீ ஏன் அழுகிற? இனி நீ என்ன செய்யாத? அழாத. நான் உனக்காக எதை கொடுத்துட்டேன்? ஜீவனையே கொடுத்துட்டேன். உனக்காக எதை கொடுத்துட்டேன்? ஜீவனையே கொடுத்துட்டேன். அப்போ அதனால்தான் இயேசுவின் தாய் வேலைக்காரை பார்த்து சொல்றாரு, இனிமேல், ஏன்னா நான் தான் முதல் முறை கீழ்ப்படியாம ஜீவனை இழந்துட்டேன். ஆனா இனி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்க அதுக்கு கீழ்ப்படுகிற பொழுது உங்களுக்கு என்ன வந்துருங்கிறாரே? ஜீவன் வந்துரும்.